யோபுவின் விண்ணப்பம். இப்பொழுது என் நடைகளை எண்ணுகிறீர். என் பாவத்தின் மேல் அல்லவோ கவனமாயிருக்கிறீர். என் மீறுதல் ஒரு கட்டாக கட்டப்பட்டு முத்திரை போடப்பட்டிருக்கிறது. என் அக்கிரமத்தை ஒருமிக்கச் சேர்த்தீர். மலை முதலாய் விழுந்து கரைந்து போம். கண்மலை தன் இடத்தை விட்டு பெயர்ந்து போம். தண்ணீர் கற்களை குடையும். ஜலப்பிரவாகம் பூமியின் தூளில் முளைத்ததை மூடும். அப்படியே மனுஷன் கொண்டிருக்கும் நம்பிக்கையை அளிக்கிறீர். நீர் என்றைக்கும் அவனை பலமாய் நெருக்குகிறதினால் அவன் போய்விடுகிறான். அவன் முகரூபத்தை மாறப்பண்ணி அவனை அனுப்பிவிடுகிறீர். அவன் பிள்ளைகள் கனமடைந்தாலும் அவன் உணரான். அவர்கள் சிறுமைப்பட்டாலும் அவர்களை கவனியான். அவன் மாம்சம் அவனில் இருக்கும் அளவும் அதற்கு நோவிருக்கும். அவன் ஆத்துமா அவனுக்குள் இருக்கும் மட்டும் அதற்கு துக்கமுண்டு என்றான். யோபுவின் பாவம். யோபு மறுபடியும் தேவனிடத்தில் முறையிடுகிறார். யோபுவுக்கு வருங்கால ஆசீர்வாதத்தை குறித்த நம்பிக்கை இருக்கிறது. ஆனாலும் இப்போது இருக்கிற வேதனையில் அவரால் வரப்போகிற ஆசீர்வாதத்தை ஏறிட்டு பார்க்க முடியவில்லை. அந்த ஆசீர்வாதம் தனக்கு கிட்டுமா என்னும் நிச்சயம் அவரிடத்தில் இல்லை. தேவனுடைய நியாய தீர்ப்பு தன் மீது கடினமாக வந்திருப்பதாக யோபு நினைக்கிறார். இதன் நிமித்தமாய் தான் வேதனைகளையும் உபத்திரவங்களையும் அனுபவிப்பதாக நினைத்து யோபு வருத்தப்படுகிறார். யோபு மரித்து போனால் அவருக்கு வேதனையும் துன்பமும் இருக்காது. யோபு மரித்த பின்பு தேவனுடைய கோபம் அவர் மீது வந்து இறங்காது. தேவ கோபமெல்லாம் கடந்த காலத்து காரியங்களாகிவிடும். ஆகையினால் தான் சீக்கிரத்தில் மரித்து போக வேண்டும் என்றும் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விட வேண்டும் என்றும் யோபு விரும்புகிறார். யோபுவுக்கு இப்போது வேதனை தொடர்ச்சியாய் வந்து கொண்டிருக்கிறது. அவருடைய உபத்திரவம் அதிகரித்திருக்கிறது. தேவனுடைய கோபத்தின் அடையாளங்கள் யோபுவின் ஜீவியத்தில் தொடர்ந்து வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஒரு சிறு பிள்ளையை அதன் பெற்றோர் தண்டிப்பது போல தேவன் தன்னை தண்டிப்பதாக யோபு நினைக்கிறார். தண்டனையில் இருந்து தப்பிக்க சிறு பிள்ளையானது சீக்கிரமாய் வளர்ந்து பெரியவனாக வேண்டும் என்று விரும்பும். யோபுவும் தேவனுடைய தண்டனையில் இருந்து தப்பிக்க மரித்து போக வேண்டும் என்று விரும்புகிறார். தனக்கு எப்போது மாற்றம் உண்டாகும் என்று யோபு காத்துக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய வேதனைகளையெல்லாம் தேவனிடத்தில் முறையிடுகிறார். தேவன் தன்னை தண்டிப்பதாக அவரிடத்தில் சொல்லுகிறார். இப்பொழுது என் நடைகளை எண்ணுகிறீர். என் பாவத்தின் மேல் அல்லவோ கவனமாய் இருக்கிறீர் என்று யோபு தேவனிடத்தில் முறையிட்டு புலம்புகிறார். தேவன் தன்னுடைய பாவத்தின் மேல் மாத்திரமே கவனமாய் இருப்பதாகவும் அதன் நிமித்தமாய் தேவன் தன்னை அதிகமாய் தண்டிப்பதாகவும் யோபு அங்கலாய்க்கிறார். யோபு தேவனுடைய கோபத்தை பற்றி சொல்லும்போது, என் மீறுதல் ஒரு கட்டாக கட்டப்பட்டு முத்திரை போடப்பட்டிருக்கிறது, என் அக்கிரமத்தை ஒருமிக்க சேர்த்தீர் என்றும் வேதனையோடு சொல்லுகிறார். சிறைச்சாலையில் கைதிகளை அடைக்கும் போது அவர்கள் செய்த குற்ற ஆவணங்களை முத்திரையிட்டு பத்திரப்படுத்தி வைத்திருப்பார்கள். அதுபோலவே தேவன் தன்னுடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஒரு கட்டாக கட்டி முத்திரை போட்டு இருப்பதாக யோபு சொல்லுகிறார். தேவன் தன்னுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஒருமிக்க சேர்த்து அவர் தன்னை மொத்தமாக தண்டிப்பதாக யோபு புலம்புகிறார். யோபுவின் சரீர வேதனையும் மனவேதனையும் அந்த அளவுக்கு அதிகமாய் இருக்கிறது. இது என்னிடத்தில் வைத்து வைக்கப்பட்டு என் பொக்கிஷங்களில் இது முத்திரை போடப்பட்டிருக்கிறதில்லையோ? உபாகமம் 32:34. யோபு தேவனுடைய தெய்வீக நியாயத்தை பற்றி சரியாக சிந்திக்கிறார். நம்முடைய பாவத்திற்கும் மீறுதல்களுக்கும் தேவன் நீதியான தண்டனைகளை கொடுப்பார். தேவன் ஒருபோதும் நம்மை அநீதியாய் தண்டிக்க மாட்டார். நம்முடைய பாவங்களும் மீறுதல்களும் அதிகமாய் இருப்பதினால் தேவன் நம்மை தண்டிக்கும் எல்லா தண்டனைகளுக்கும் நாம் பாத்திரவான்களாகவே இருக்கிறோம். யோபு தேவனுடைய தெய்வீக நியாய தீர்ப்பை சரியாக தியானித்தாலும் அவர் தேவனுடைய தெய்வீக கிருபையையும் இரக்கத்தையும் சரியாக தியானிக்கவில்லை. தான் பாவம் செய்யும் போது தனக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை விட தேவன் தனக்கு அதிகமான தண்டனையை கொடுத்திருப்பதாக யோபு நினைக்கிறார். யோபு நினைப்பது போல தேவன் யாரையும் அநியாயமாகவோ அதிகமாகவோ தண்டிக்கிறவர் அல்ல. நம்முடைய பாவங்களின் நிமித்தமாய் நம்மை எந்த அளவுக்கு தண்டிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மை தண்டிப்பதில்லை. தேவன் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். தேவனுடைய இரக்கத்தினால் நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை விட குறைவாகவே தண்டனை கிடைக்கிறது. மகா கசப்பான தீர்ப்புகளை என் பேரில் எழுதுகிறேன். என் சிறு வயதின் அக்கிரமங்களை எனக்கு பலிக்க பண்ணுகிறேன். என் கால்களை தொழுவடித்து போட்டு
என் வழிகளையெல்லாம் காவல் பண்ணுகிறீர், என் காலடிகளில் அடையாளத்தை போடுகிறீர் என்று யோபு தனக்கு கிடைத்திருக்கிற தண்டனையை பற்றி சொல்லுகிறார். ஆனால் நாமோ தேவனுடைய கிருபையினால் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனையை விட குறைவான தண்டனையையே பெற்றுக்கொள்கிறோம். பாவம் செய்கிறவர்கள் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பாதவர்களின் பாவங்களையும் மீறுதல்களையும் தேவன் முத்திரை போட்டு பாதுகாக்கிறார். அவர்கள் தேவனுடைய கோபாக்கினையின் நாளிலே தண்டனை பெறுவதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தங்களுடைய பாவங்களை மறைக்கிறவர்கள் வாழ்வடைய மாட்டார்கள். தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களோ தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்வார்கள். தேவன் தம்முடைய பிள்ளைகளின் பாவங்களை மன்னித்து மறந்து விடுவார். நம்முடைய பாவங்கள் மேகத்தைப் போல கரைந்து போகும். தற்காலத்தில் பூட்டு பயன்படுத்தப்படுவது போன்று அக்காலத்தில் முத்திரை பயன்படுத்தப்பட்டது. பணத்தையும் ஆவணங்களையும் அக்காலத்தில் முத்திரையிடுவது வழக்கம். முத்திரையிடப்பட்ட பின்பு அது பாதுகாப்பாக இருக்கும். யோபுவின் பாவங்களும் எண்ணப்பட்டு முத்திரையிடப்பட்டிருக்கிறது. பொக்கிஷத்தை காவல் காப்பது போல கர்த்தர் யோபுவின் பாவங்களை எண்ணி தொகையேற்றி முத்திரையிட்டு வைத்திருக்கிறார் என்று யோபு கூறுகிறார். மனுஷன் கொண்டிருக்கும் நம்பிக்கை. இந்த உலகம் அழிவுக்கு நேராக போய்க் கொண்டிருக்கிறது. நாமும் அழிந்து கொண்டிருக்கிற உலகத்தில் ஜீவிக்கிறோம். மனுபுத்திரருடைய பொதுவான நிலைமை அழிந்து போகிறது. மனுஷன் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் குறைந்து போகிறது. இந்த பூமி கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போவதை நாம் பிரத்யட்சமாக காண்கிறோம். பர்வதங்கள் பூமியில் உறுதியாய் நிலைத்திருக்கிறது. பெரிய மலைகளை யாராலும் அசைக்க முடியாது. ஆனாலும் மலை முதலாய் விழுந்து கரைந்து போம், கண்மலை தன் இடத்தை விட்டு பெயர்ந்து போம் என்று யோபு சொல்லுகிறார். இந்த பூமியில் உள்ள எதுவும் நித்திய காலமாய் நிலைத்திருக்க போவதில்லை. மலைகளும் கரைந்து போகும், கண்மலைகளும் பெயர்ந்து போகும், கற்பாறைகள் பழசாய் போகும். மரத்தில் உள்ள இலைகள் காய்ந்து கீழே உதிர்ந்து விடுவது போல கண்மலைகளும் உதிர்ந்துவிடும். கற்பாறையின் மீது தண்ணீர் துளிகள் எடையில்லாமல் தொடர்ந்து விழும்போது அந்த கற்பாறையை குடையும். தண்ணீர் கற்களை குடையும். ஜல பிரவாகம் பூமியின் தூளில் முளைத்ததை மூடும் என்று யோபு சொல்லுகிறார். தண்ணீர் மகாபலத்தினாலோ பெரு வெள்ளத்தினாலோ கற்களை குடைவதில்லை. தண்ணீர் சொட்டு சொட்டாக விழுந்தாலும் தண்ணீர் ஒரு கல்லின் மீது தொடர்ந்து விழுந்து கொண்டிருந்தால் அந்த தண்ணீர் கற்களையும் குடைந்துவிடும். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா காரியங்களும் கரைந்து போகும், தேய்ந்து போகும். காலத்தினால் எல்லாம் பழசாய் போகும். இந்த பூமியில் சில விருட்சங்கள் ஆழமாய் வேரூன்றி முளைக்கும். ஜலப்பிரவாகம் பூமியில் ஏற்படும் போது ஆழமாய் வேரூன்றி வளர்ந்திருக்கிற விருட்சங்களும் கீழே சாய்ந்துவிடும். ஜலப்பிரவாகம் சகலவற்றையும் அழித்து போடும். கர்த்தரே பூமியில் உள்ள எல்லாவற்றையும் அழிக்கிறார். அவர் மலைகளையும் கண்மலைகளையும் விருட்சங்களையும் அழிப்பது போல மனுஷன் கொண்டிருக்கும் நம்பிக்கையையும் அளிக்கிறார் என்று யோபு தேவனிடத்தில் சொல்லுகிறார். தேவன் மனுஷனை நெருக்குகிறார். பூமியிலே மனுஷன் அழிந்து போவது புதுமையானது அல்ல. மனுஷன் அழிந்து போவதை பார்த்து நாம் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. மனுஷன் மண்ணிலிருந்து உண்டானவன், அவன் மண்ணுக்கு திரும்புகிறான். பூமியில் உள்ள எல்லா காரியங்களும் கரைந்து போகும். தேவன் மனுஷனை என்றைக்கும் பெலனாய் நெருக்குகிறார். தேவன் மனுஷனை தொடர்ந்து நெருக்கும் போது அவனால் அதை தாங்க முடியாது. மனுஷன் மரித்து போய்விடுகிறான். தேவனும் மனுஷனுடைய முக ரூபத்தை மாறப் பண்ணி அவனை இந்த உலகத்தை விட்டு அனுப்பிவிடுகிறார். யோபு தன்னை பற்றி சிந்திக்கும் போது எல்லா மனுஷரை பற்றியும் பொதுவாக சிந்திக்கிறார். தேவன் மனுஷன் கொண்டிருக்கும் நம்பிக்கையை அளிக்கிறார் என்றும், தேவன் மனுஷனை என்றென்றைக்கும் பெலனாய் நெருக்குகிறார் என்றும், தேவன் மனுஷனுடைய முகரூபத்தை மாறப் பண்ணி அவனை அனுப்பிவிடுகிறார் என்றும் யோபு நிதானமாய் சொல்லுகிறார். இந்த பிரபஞ்சத்தில் மனுஷன் வைத்திருக்கிற நம்பிக்கை எல்லாம் வீணானதாய் இருக்கிறது. மனுஷன் இந்த பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து தன்னுடைய ஜீவனை சந்தோஷமாய் அனுபவிக்கலாம் என்று விரும்புகிறான். ஆனால் தேவனோ மனுஷன் கொண்டிருக்கும் நம்பிக்கையை அழித்து போடுகிறார். மனுஷனுடைய எல்லா திட்டங்களுக்கும் செயல்களுக்கும் தேவன் முடிவு உண்டு பண்ணுகிறார். தன்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று மனுஷன் நினைக்கிறான். ஆனால் தேவனோ மனுஷனுடைய திட்டத்தையும் எண்ணத்தையும் அழித்து போடுகிறார். மனுஷனுடைய பிரயாசத்திற்கு முடிவை உண்டு பண்ணுகிறார். மனுஷனுக்கு மரணம் வரும்போது அவனுடைய திட்டங்களும் செயல்களும் அவனோடு அழிந்து போகிறது. அவனுடைய நம்பிக்கையும் அழிந்து போகிறது. மனுஷன் உலகத்தை நம்பி எதையெல்லாம் ஆரம்பித்தானோ அவையெல்லாம் அவனுடைய மரணத்தின் போது அழிந்து போகிறது. நாம் இப்பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை வைக்காமல்
இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். கிறிஸ்துவை நம்புகிறவர்கள் இப்பிரபஞ்சத்தை நம்பாமல் பரலோகத்தை நம்புவார்கள். பரலோகமே நமக்கு நித்திய வாசஸ்தலம். நாம் இந்த பூமிக்கு உரியவர்கள் அல்ல, நாம் பரலோகத்திற்கு உரியவர்கள். நமக்கு சரீர மரணம் வந்தாலும் நாம் அழிந்து போகாமல் பரலோகத்திலே நித்திய காலமாய் ஜீவனோடு இருப்போம். நாம் இப்பிரபஞ்சத்தில் ஜீவனோடு இருக்கிற நாட்களில் பல காரியங்களை குறித்து கரிசனையோடு இருக்கிறோம். நம்முடைய சரீர ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், குடும்பத்தின் நன்மைகள், பிள்ளைகளின் எதிர்காலம் ஆகியவற்றில் அதிக அக்கறை காண்பிக்கிறோம். நாம் மரித்து போன பின்பு நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்பது நமக்கு தெரியாது. நாம் மரித்த பின்பு நம்முடைய பிள்ளைகள் கனமடைந்தாலும் அதை நம்மால் உணர முடியாது. அவர்கள் சிறுமைப்பட்டாலும் நம்மால் அவர்களை கவனிக்க முடியாது. நாம் மரித்த பின்பு நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கும் என்பதும் நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்பதும் தேவனுக்கு மாத்திரமே தெரியும். ஆகையினால் நாம் ஜீவனோடு இருக்கிற நாட்களில் நம்முடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கர்த்தருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தாரை பற்றி நாம் கவலைப்படுவதனால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் உண்டாகாது. நம்முடைய கவலைகள் அற்ப பிரயோஜனம் உள்ளவை. நம்முடைய குடும்பத்தையும் குடும்பத்தாரையும் தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கும் போதுதான் நமக்கு நன்மையானது. இதுவே நமக்கு மெய்யான ஞானம். தேவனிடத்தில் நம்முடைய குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கும் போது நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் ஆகியவற்றையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்போது தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயத்தில் நிரம்பி இருக்கும். நம்முடைய மரணத்தை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாய் இருப்போம். ஒரு மனுஷன் மரிக்கும் போது அவனுக்குள் பலவிதமான எண்ணங்கள் இருக்கும். மரிக்கிற மனுஷன் பல விஷயங்களை நினைத்து வேதனைப்படுவான். மரிப்பதற்கு பயப்படுவான். சாகும்போது கூட வேதனையோடும் வருத்தத்தோடும் சாவான். இவன் தன்னுடைய காரியங்களை கர்த்தரிடத்தில் இன்னும் ஒப்புக் கொடுக்கவில்லை. நாம் சாகும்போது நிம்மதியாகவும் ஆறுதலாகவும் சாக வேண்டும் என்றால் நாம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தின் காரியங்களையும் நம்முடைய குடும்பத்தாரையும் கர்த்தருடைய கரத்தில் அவருடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று நம்ப வேண்டும். மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் அவனுடைய மாம்சம் அவனுடைய சரீரத்தில் இருக்கும். மனுஷனுடைய மாம்சம் அவனில் இருக்கும் அளவும் அந்த மாம்சத்திற்கு நோய் இருக்கும். நோய் இருக்கும் அளவும் சரீரத்தில் வேதனை இருக்கும். மனுஷனுடைய ஆத்துமா அவனுக்குள் இருக்கும் மட்டும் அதற்கு துக்கம் உண்டு என்று யோபு சொல்லுகிறார்.